අපි අද දවසේදී මෙනෙහි කරනවා ස්වාමින් වහන්සේව උතුම් ලෙසට පිළිබඳින්නා වූ අය ආශිර්වාදයට ලත් වෙනවා කියන මාතෘකාව යටතේ. ආමෙන්. எல்லாரும் எப்படி ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமா? අපි ඔක්කොම ස්වාමින් වහන්සේ කොහොමද පිළිබඳින්න ඕනේ? நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் அவரை தேடுவோமே ஆனால் අපි ඊට අවංකව උතුම් ලෙසට උන්වහන්සේව සොයනවා. அவரிடத்திலே நாங்கள் விசுவாசமாய் இருப்போமே ஆனால் උන්වහන්සේ මත අපි විශ්වාසයෙන් සිටිනවා නම් அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ අනිවාර්යෙන්ම අපිව ආශිර්වාද ஹalleluya. කරනවා. அவருடைய பலனை தந்து ஆண்டவர் நடத்துவார். ස්වාමින් වහන්සේගේ බලය දීලා ස්වාමින් වහන්සේ අපිට මඟ சந்ததிகளை පෙන්වනවා. தேவன் ஆசீர்வதிப்பார். අපේ වංශයේ ස්වාමින් වහන්සේ ආශිර්වාද කරනවා. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே ස්වාමින් වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන පිණිස යොෂුවා පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 13வது 14வது வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். 13 හා 14 වෙනි පද අපි කියවමු. யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே යොෂුවාගේ පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 13வது 14வது வசனங்கள் 13 හා 14 වෙනි பழைய පද ஏற்பாட்டிலே 287வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 287. සිංහල බයිබලයේ පරණ ගිවිසුමේ 283 වෙනි පිටුව. யோசுவா 14ஆம் அதிகாரம் 13ம் 14ம். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஹalleluya. හලෙලූයා. இந்த இடத்துல ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். මෙම ස්ථානයේදී එක් මිනිසෙක්ට ස්වාමින් වහන්සේ ආශිර්වාද කරන එක අපිට දකින්නට පුළුවන්. ஹalleluya. හලෙලූයා. நாங்கள் பார்க்கிற காலேபை யோசுவா ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். එතනදී අපි බලනවා කාලෙබ් යෝෂුවා ආශිර්වාද කරනවා அது කියලා. மாத்திரமல்ல ඒ විතරක් அவன் නෙමෙයි. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே උතුම් ලෙස ස්වාමින් වහන්සේව පිළිබඳව නිසා தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයද ඔහුට ලැබෙන එක අපි මෙතන இந்த දකිනවා. 14ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும் பொழுது මේ 14 වෙනි පරිච්ඡේදයේ අපි එන්නා වූ විට எங்களுக்கு தெரியும் மோசேக்கு அடுத்ததாக இருந்து யார் ஜனங்களை வழி நடத்தினது? අපි දන්නවා මෝසෙස්ට පසුව ජනතාව මඟ පෙන්වුවේ කවුද? யோசுவா. යෝෂුවා. இல்லையா? மோசே மரித்த பிறகு මෝසෙස් මරණයට පත් වුණායින් தொடர்ச்சியாக පස්සේ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக මොකදවම ඉස්රායල් ජනතාවට මඟ පෙන්වන ලෙසට யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது? ඒ බාරි කාටද ලැබුණේ? யோசுவாவுக்கு கிடைக்கிறது. යෝෂුවාට ලැබුණා. இப்ப யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். යෝෂුවා ඉස්රායල් ජනතාවට මඟ இந்த පෙන්වන්න 14ஆம் ඉන්නවා. அதிகாரத்திலே මේ 14 இந்த වෙනි யோசுவா என்ன පරිච්ඡේදයේ செய்கிறார்? යෝෂුවා මොකක්ද ஒவ்வொரு කරන්නේ? கோத்திரங்களுக்கும் හැම ගෝත්‍රයකටම அந்த ගිහින් கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். කානන් දේශ උන් වෙන් කර දෙන එක අපි දකින්නට පුළුවන්. ஹalleluya. என்ன හලෙලූයා. செய்றாரு? கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கிறார். ඔව් කානන් දේශ වෙන් කර දෙනවා. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் முக்கியமாக ஒரு நபரை குறித்து சொல்லப்படுகிறது. මේ ස්ථානයේදී අපි දකින්න පුළුවන් ඉතාමත් ලෙස එක පුද්ගලයෙක් ගැන කරුණු நாங்கள் வாசித்த வசனத்திலே காலேபை குறித்து நாங்கள் අපි வாசித்தோம். කියපුවා වචන වලදී කාලේබ් ගැන අපි කියවුවා. காலேப் யாரா இருக்கிறாரு? කාලේබ් කවුරු ලෙසද ඉන්නේ? காலேப்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வருதா? කාලේබ් කියද්දී ඔබට මතක් වෙනවද? யாருக்கு சொல்லலாம்? කාටද කියන්න පුළුවන්? இல்லையா? எங்களுக்கு தெரியும். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துற நேரத்திலே මෝසෙස් ඉස්රායල් ජනතාව මඟ පෙන්වමින් ඉන්නා காதேஷ் பர்னேயா என்ற இடத்துல வந்த பொழுது அவர் என்ன செய்யற? ஒரு இடத்துல வந்த பிறகு ඒ ස්ථානයට ආවම පස්සේ ඔහු මොකක්ද කරන්නේ? எல்லா ஜனங்களையும் முதல்ல கானானுக்கு கொண்டு போக முன்பதாக හැම ජනතාවම කානන් දේශයට රැස් කරන්න ප්‍රථමයෙන් என்ன செஞ்சாரு? ඔහු මොකක්ද කරේ? கொஞ்சம் பேசுங்க. என்ன செய்தாரு? ඔහු මොකක්ද කරේ? 12 கோத்திரங்களில் இருந்து ගෝත්‍ර 12 සිටි 12 தலைவர்களை தெரிவு செய்து ඒකේ නායකවරුන් 12 දෙනෙක් ඔහු තෝරාගෙන முதல்ல எங்க அனுப்புறாரு? ඔහු මුලින්ම ඔවුන්ව කොහෙටද යවන්නේ? பேசுங்க கொஞ்சம். எங்க அனுப்புறாரு? ඔහු කොහෙටද යවන්නේ? கானான் தேசத்துக்கு அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். කානන් දේශයේ බලන්න ඔත්තු බලන්න ඔහු එයාලව යවනවා. அந்த தேசம் எப்படி இருக்கிறது? ඒ දේශය කොහොමද அந்த ஜனங்கள் තිබෙන්නේ? எப்படிப்பட்டவர்களாக ඒ இருக்கிறார்கள்? ජනතාව කොහොමද මිනිසුන්ද? ஹalleluya. හලෙලූයා. 12 பேரும் போயிட்டு வராங்க. ඒ 12 දෙනාම ගිහින් එනවා. என்ன நடந்துச்சு? 10 பேர் என்ன சொன்னாங்க? 10 දෙනෙක් මොකක්ද කිව්වේ?
சொல்லுங்க 10 பேர் என்ன சொன்னாங்க 10 දෙනෙක් මොකක්ද කිව්වේ? நல்ல செய்தி சொன்னாங்களா கெட்ட செய்தி ඔව් சொன்னாங்களா යහපත් පුවතක් දුන්නද දුක්බර පුවතක් දුන්නද? ஜனங்களை கலங்கடிக்கிற செய்தியை சொன்னார்கள் ඔව් ජනතාවට බිය ගන්නා වූ ஐயோ කාරණාව அந்த කියුවා. தேசம் மோசமான தேசம் ඒ දේශයේ அங்க ඉතාම ராட்சதர்கள் இருக்கிறார்கள் யோதயோத ඒ යෝධයෝ සිටිනවා. நாங்க அந்த தேசத்துக்கு போக கூடாது අපි ඒ දේශයට යන්න හොඳ නෑ. ஆமென் ආමෙන්. அப்ப யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னாங்க එතකොට යෝෂුවා හා කාලෙබ් මොකක්ද කියපු උත්තරය? சொல்லுங்க அந்த தேசம் நல்ல தேசம் ඔවුන් කිව්වා ඒක යහපත් දේශයක් කියලා. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ඒක කිරි හා පැණියෙන් තිබෙනා වූ දේශයක් ஆண்டவர்களுக்கு කියලා. நன்மை செய்கிறார் ස්වාමීන් වහන්සේ යහපත් දේවල් அப்ப කරනවා நல்ல කියලා. செய்தியை கொடுக்கிற விசுவாச கண்களால் காண்கிறவர்களாக இந்த யோசுவாவும் காலேபும் இருந்தார்கள் යෝෂුවා හා කාලෙබ් ඔවුන් දකින්නවා යහපත් දේවල් දකින්නා වූ පුද්ගලයන් හැටියට ඔවුන් ඉන්නවා. ஹalleluya Hallelujah. அதுல ஒருவர் தான் இப்ப தலைவனாக இருந்து ஜனங்களை நடத்துறார் யோசுவா ඒතකොට තමයි යෝෂුවා දැන් නායකත්වයෙන් ඒ இப்ப ජනතාව இந்த මග காலேபுக்கு ஒரு පෙන්වන්නේ. விசேஷமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது කාලෙබ්ට එක විශේෂ ආශිර්වාදයක් இந்த ලැබෙනවා. காலேப் தன்னுடைய இந்த வயது போன காலத்திலே தேவன் செய்த காரியத்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் කාලේ වෛද්‍ය වුණ කාලයේදී ස්වාමීන් වහන්සේ කරපු යහපත් දේවල් උන්වහන්සේ ඉටු කර පොරොන්දු ගැන හිතලා උන්වහන්සේට 14 அதிகாரத்துல வாசிங்க 6ல இருந்து 12 வரைக்கும் 14 වෙනි පරිච්ඡේදයේ කියවන්න 6 සිට 12 දක්වා. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலில் யோசுவாவினிடத்திலே வந்தார்கள் கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி காதேஷ் பர்னியாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடு என்ன ஞாபகப்படுத்துறாரு காலேப் දැන් කාලෙබ් මොකක්ද මෙතන සිහිපත් කරන්නේ? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை குறித்து யோசுவாவோடு பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம் ස්වාමීන් වහන්සේ ඔට කිව්ව වචනේ පිළිබඳව යොෂුවත් එක්ක කතා කරන එක අපිට දකින්නට පුළුවන්. ஆண்டவர் கடந்த நாட்களை செய்த காரியங்களை நினைத்து பார்க்கிறார் ඔහුට ස්වාමීන් වහන්සේ කරපු දේවල් ගැන ඔහු සිතලා බලනවා. வாசிங்க කියවමු. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஷ் பர்னியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது என் இருதயத்திலே உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் நானும் என் தேவனாகிய கர்த்தரை ஹalleluya හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. காலேப் என்ன சொல்றாரு மோசே அனுப்புற போது எத்தனை வயசு தான் கானானுக்கு කාලෙබ්ට වයස කීයද? எத்தனை வயதா ඔහුට වයස කීයද? சொல்றாரு, எனக்கு 40 வயது ඔහුට සෝදිස කරන්න යවන්න විට ඔහුට වයස අවුරුදු எல்லாரும் 40යි. ஒரு பலவிதமான செய்திகளை கொண்டு வந்து ஜனங்களை சோர்வடைய செய்தார்கள் හැමෝම එක විවිධ විවිධ කල්පනා ගෙනලා ජනතාවගේ සිත් බිය ගැන්නුවා. ஆனா நான் என்ன செய்தேன் ඒ නමුත් මම මොකක්ද කරේ? ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவனா இருந்து ස්වාමීන් වහන්සේ මත විශ්වාසය තිබෙන පුද්ගලයෙක් හැටියට நல்ல செய்தியை சொன்னது மாத்திரமல்ல මම යහපත් පුවතක් කිව්වා அவர் විතරක් சொல்ற ஒரு නෙවෙයි. காரியத்தை பாருங்க 8ஆம் வசனத்திலே 8 වෙනි පදයේදී ඔහු කියනවා දේ බලන්න. நானும் එහෙත් මා என் தேவனாகிய கர்த்தரை මාගේ දෙව් ස්වාමීන් වහන්සේ எப்படி பின்பற்றினேன் කොහොමද ඔහු පිළිබැඳේ? சத்தமாசங்க எப்படி பின்பற்றினேன் කොහොමද ඔහු පිළිබැඳුව? உத்தமமாய் උතුම් ලෙසට எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தரை உத்தமமாய் කී දෙනෙක් කියනවාද මම උතුම් ලෙසට ස්වාමීන් ஏதோ වහන්සේ ஒரு கடமைக்காக அல்ல පිළිපදිනවා? යම් කිසි දෙයකට විතරක් ஏதோ නෙවෙයි. ஒரு தேவைக்காக அல்ல යම් කිසි අවශ්‍යතාවයකට විතරක් නෙමෙයි. உண்மையாக ඉතා අවංකව அவரை நேசித்து මම ඔහුට ආදරය அவரை කරලා உணர்ந்து මම ඔහු තේරුම් அவரை අරගෙන விசுவாசித்து මම ඔහු විශ්වාස அவரிடத்திலே කරලා பக்தியாய் இருந்து මම ඔහු තුළ භක්තියෙන් සිට உத்தமமாய் பின்பற்றுகிறேன் උතුම් ලෙසට මම ඔහු எத்தனை பேருக்கு தைரியமா அப்படி சொல்ல முடியும் ඊ දෙනෙට කියන්න පුළුවන් ද ධෛර්යයෙන් එක? ஹalleluya හalleluya. காலேப் தைரியமா சொல்றாரு කාලෙබ් ඉතා ධෛර්යවත් நானும் කියනවා. මමද என் ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறேன் මමද මගේ ස්වාමීන් වහන්සේ කොහොමද උத்தமமாக, පිළිපැදුවේ? ඉතා සම්පූර්ණ உண்மையாக. ලෙස, ඉතා අවංක ලෙස. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க එහෙම කියලා තව දෙයක් කියනවා බලන්න. அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேச உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி
ஆணையிட்டார். ஹalleluya. හalleluya. ஆண்டவருடைய தாசனாகிய தீர்க்கதரிசியாகிய மோசே என்ன வாக்கு பண்ணினாராம்? ස්වාමීන් වහන්සේගේ සේවකයා වෙන අනාගතවත් වන මෝසෙස් කොහොමද කියන්නේ? உனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ඔබට சொல்றாரு? කොහේ විදිහ ආශිර්වාදයක්ද ලැබෙන්නේ කියන්නේ? என்ன ஆண்டவர் கொடுப்பாரா? ඔබට ස්වාමීන් වහන්සේ මොකක්ද දෙන්නේ? ரெண்டு காரியம் சொல்றாரு. ඔහු කාරණා දෙකක් කියනවා. என்ன சொல்றாரு? ඔව් මොකක්ද நீ කියන්නේ? எங்க கால் வச்சாலும் ඔබ කොහේ ඔබගේ පය තැබුවා அது யாருக்கு சொந்தம்? ඒ දේශේ කාටද අයිති වෙන්නේ? ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ඒ ස්වාමීන් වහන්සේ දෙන්නව என்ன පොරොන්දුව. சொல்றாரு ஆண்டவர்? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද நீ கால் කියන්නේ? மிதிக்கிற இடம் ඔබ පය තබන්නව உனக்கு ස්ථාන சொந்தமாகும். ඔබට උරුම அது වෙනවා. மாத்திரம் அடுத்து என்ன சொல்றாரு? ඒ විතරක් නෙමෙයි சோ உன் கால் மிதிக்கிற தேசம் உனக்கு, ඔබ පය තබන්නව දේශය නුඹටත්. யாருக்கு அடுத்ததாக? ඉන් අනතුරුව කාටද? யாருக்கு போகுமா? ඒක කාටද ඉන් අනතුරුව යන්නේ? பிள்ளைகளுக்கும் சொந்தமாகும். නුඹේ පුත්‍රයන්ටද සූරුම වෙනවා. எதனால? එමක් නිසාද? முன்னுக்கே சொல்லிட்டாரு ஆண்டவர். ස්වාමීන් වහන්සේ මුලින්ම කිව්වා. கர்த்தருக்குள்ளாக மோசே சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ මෝසෙස් நீ කියනවා ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினாய். ස්වාමීන් වහන්සේව උතුම් ලෙසට ඉතා අවංක ලෙසද පිළිපැද්දොත් எத்தனை பேர் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா, ඒ දෙනෙක් කියනවා මම ස්වාමීන් වහන්සේට අවංකව அவருக்கு හිටියනම් உத்தமமாய் இருந்தால், උන්වහන්සේට උතුම් ලෙස මම அவரிடத்திலே හිටියනම් பயபக்தியா இருந்தால், උන්වහන්සේ මත බයෙන් භක්තියෙන් සිටිනවා அந்த නම් ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமா? ඒ ආශිර්වාදය මට විතරක්ද? யாருக்கு போகுதுன்னு ඒක சொல்றாரு ඒ ஆண்டவர்? ආශිර්වාදය කාටද යන්නේ? யாருக்கு போதா? ඒක කාටද යන්නේ? எங்களுடைய பிள்ளைகளுக்கு. ඒක අපේ දරුවන්ට இன்னைக்கு நாங்க என்ன දෙනවා. செய்யறோமோ අද අපි මොකක්ද කරන්නේ? ஒட்டோவா எங்க போகுது? ඒක ඒ විදිහටම இன்னைக்கு நான் කාටද கர்த்தருக்கு உண்மை යන්නේ? இல்லனா, අද අපි ස්වාමීන් වහන්සේට நாங்க අවංක கர்த்தருக்கு நாங்க නැතිනම් உத்தமமா இல்லனா, අපි ස්වාමීන් වහන්සේ நாங்க கர்த்தரிடத்திலே பயபக்தியா இல்லனா, අපි ස්වාමීන් වහන්සේ මත බයෙන් அந்த භක්තියෙන් பாதிப்பு නැතිනම් யாருக்கு போக போகுது? ඒකේ විපාකේ කවුද විඳවන්න වෙන්නේ? ஆமே இல்லையா? நாங்க கசப்பு சாப்பிட்டா பிள்ளைகளுடைய பற்களில் புளிப்ப சாப்பிட்டா பிள்ளைகளுடைய வாய் கூசி போகுதுன்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. අපි ඇඹුල් කන්නා විටද දරුවන්ගේ දත් හිරි වැටෙනවා කියලා ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියනවා. அப்ப யாருக்கு போகுது? එහෙනම් ඒක කෙලින්ම நம்ம කාටද செய்யற காரியம் යන්නේ? யாருக்கு போகுது? අපි කරන්නා වූ දේවල් කාටද எங்களுக்கு යන්නේ? மட்டும் இல்ல, ඒක අපිට විතරක් නෙමෙයි. எங்க பிள்ளைகளுக்கு போகுது. ඒක අපේ දරුවන්ටද හිමි நம்ம වෙනවා. ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, අපි ස්වාමීන් වහන්සේට අවංක நாங்க වුණොත්, பரிசுத்தமா இருந்தா, අපි ශුද්ධව நாங்க සිටියොත්, தேவ பயத்துல இருந்தா, අපි දේව භක්තියෙන් ஆண்டவருக்கு හිටියොත්, பிரியமா நாங்க இருந்தா, ස්වාමීන් වහන්සේ ප්‍රේම කරන ලෙස අපි ஆண்டவர் எங்களை සිටියොත්, ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ස්වාමීන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරන එක විතරක් யார் නෙමෙයි. ஆசீர்வதிப்பாரா? ස්වාමීන් වහන්සේ කාටද ආශිර්වාද எங்கட பிள்ளைகளை කරන්නේ? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ අපේ දරුවන් எத்தனை වල பேர் ආශිර්වාද எதிர்பார்க்கிற කරනවා. எதிர்காலத்துல எங்கட பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்? ඒ දෙනෙක් බලාපොරොත්තු වෙනවාද අනාගතයේදී මගේ ළමයි ආශිර්වාදවත් அப்ப ලෙස ஆண்டவர் ඉන්නවා சொல்றார், කියලා? பெற்றோராக நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருங்க, එහෙනම් ස්වාමීන් වහන්සේ කියනවා දෙමාපියන් වෙන ඔබලා ස්වාමීන් நீங்க වහන්සේට கர்த்தருக்கு අවංක உத்தமமா இருங்க. ඔබ ස්වාමීන් நம்ம වහන්සේට எதையாவது செஞ்சுட்டு போயிருவோம், අපි යම් කිසි දෙයක් කරලා යනවා. இன்னைக்கு யார் பாதிக்கப்படுவாங்க? ඒකෙන් විපාකෙ විඳින්නේ කවුද? எங்களுடைய சந்ததி. අපේ වංශය. ஹalleluya. හalleluya. பெற்றோர் கடவுளுக்கு பயப்படல, දෙමාපියන් பெற்றோர் கடவுளுக்கு உண்மையா இருக்கல்ல, ස්වාමීන් වහන්සේට අවංක பெற்றோர் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கல்ல, දෙමාපියන් ස්වාමීන් වහන්සේ ශුද්ධව සිටියේ නැහැ. பெற்றோர் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கீழ்ப்படியல்ல, දෙමාපියන් ස්වාමීන් වහන්සේගේ වචනයට කීකරු වුණේ නැහැ. அந்த கஷ்டமும் அந்த நஷ்டமும் யாரிடத்துல போகிறது? ඒක එන්නව සෑම පීඩාවක්ම කා වෙතටද යන්නේ? நம்ம நினைக்கல இப்ப நான் நல்லா இருக்கிறேன், ஓகே நான் சரியா தான் இருக்கிறேன், දැන් අපි හිතන්න පුළුවන් මම යාපතින් ඉන්නවා දැන් මං හරියට ඉන්නවා ஆனா ஒரு කියලා. நாள் வரும் பொழுது நாங்கள் சில காரியங்களை எங்களுடைய சந்ததிகளுக்கிட்டே நாங்கள் காண வேண்டி வரும். ඒ නමුත් එක දවසක් එන විට අපි ඒකේ எனக்கு ප්‍රතිලාභ தெளிவாய் අපේ වංශයෙන් வசனம் දකින්න சொல்லுகிறது, පුළුවන්. காலேப் ஆண்டவரை உண்மை உத்தமமாய் பின்பற்றினார். කාලේබ් ස්වාමීන් වහන්සේ ඊට අවංක ලෙස උතුම් ලෙස ஆண்டவர் පිළිපැද්දා. என்ன சொல்றாரா? ඉතින් ස්වාමීන් වහන්සේ මොකක්ද உன்னை කියන්නේ? ஆசீர்வதிக்கிறது மட்டுமில்ல, මම ඔබට ආශිර්වාද කරනවා நீ විතරක් உண்மையா නෙමෙයි. இருக்கிறபடினால, ඔබ අවංක நீ වෙන්න නිසා, உத்தமமா ඔබ இருக்கிறபடினால, උතුම් ලෙස நீ ඉන්න எனக்கு නිසා, பயந்து ඔබ நடக்கிறபடினால මට බය වෙලා ඉන්න உன்னை නිසා ஆசீர்வதிப்பேன், මම ඔබටද ආශිර්වාද කරනවා. சந்ததியை ඔබේ ஆசீர்வதிப்பேன். වංශයේද මම ආශිර්වාද ஹalleluya. කරනවා කියලා. හalleluya. நாங்க அப்படி இருப்போம்னா நாங்க சந்தோஷமா கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. මේ ඉන්නවනම් අපි ஏன்னா සතුටින් எங்க ස්වාමීන් பிள்ளைகளுடைய වහන්සේට எதிர்காலங்களை මහිම இப்பவே நாங்க பார்க்கலாம், මක්නිතාසඳ අපේ ළමයිගේ அவங்களோட අනාගතය අපි நன்மைகளை දැන්ම இப்பவே දකින්න காணலாம், පුළුවන්. ඒ යහපත් அவங்களோட දේවල් අපිට ஆசீர்வாதங்களை දැක්ම இப்பவே நாங்க දකින්න காணலாம், ඒ ආශිර්වාද அவங்களோட අපි உயர்வுகளை දැන්ම நாங்கள் දකින්න காணலாம். ඒ උසස් ஏன்னா දේ ஆண்டவருடைய දැන්ම வார்த்தை ஒரு දකින්නට நாள் පුළුවන්. பொய்யாகாது. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කවදාවත් බොරු වෙන්නේ ரைட். இப்ப காலேப் சொல்றாரு, ஆண்டவர் இப்படியாக என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். කාලෙබ් කියනවා ස්වාමීන් වහන්සේ මේ ලෙසට මාව ආශිර්වාද කරනවා කියලා அடுத்த කියලා வசனத்தை තිබෙනවා. வாசிங்க. இப்போதும் ඊළඟ පදය இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார், இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான்
காலேப் இந்த காரியம் சொல்லக்குள்ள எத்தனை வயசா இருக்கிறாரா? මේ දේවල් කාලෙබ් කියද්දී ඔහුට වයස කීයද? சொல்றாரு 40 ஆண்டவர் வாக்கு பண்ணி 45 வருஷம் ஆகிவிட்டது. ස්වාමීන් වහන්සේ පොරොන්දුව දීලා අවුරුදු 45ක් இன்னைக்கு වෙනවා. ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. ස්වාමීන් වහන්සේ මාව ජීවමානව තබලා ஹalleluya. තිබෙනවා. හalleluya. 40 වයசுல ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு. ඒකට ස්වාමීන් වහන්සේ පොරොන්දු இன்னைக்கு எனக்கு 85 வயது ஆகிவிட்டது. 45 දුන්නා ඔය පොරොන්දුවේ. නමුත් අද මට අවුරුදු 85ක් වෙනවා. அப்ப கிழவன் ஆயிட்டாரா? ඔහු වයසටපත් வயசு பண்ண වුණාද? தாத்தா ඔහු දැන් 100 ගෙනේ. இல்ல எனக்கு 40 தாண்டிட்டா என்ன சொல்றோம்? අවුරුදු 45 වුණාම මොකක්ද කියන්නේ? மறந்துருது. මට අමතක වෙනවා. ஐயோ எல்லாம் மறந்துட்டேன். අයියෝ මට හැමදේම என்ன අමතක சொன்னேன்னு වෙනවා. மறந்துட்டேன். මම මොනවද කිව්වේ කියලා என்ன මට எங்க අමතක வச்சேன்னு වෙනවා. மறந்துட்டேன். මේ බඩුව කොහෙද තිබ්බේ කියලා මට අමතක ஆனா වෙනවා 85 කියලා. வயது ஆகியும் ඒ නමුත් අවුරුදු காலேப் 85 தெளிவா වෙලා பேசுறாரு. කාලේ පිටා පැහැදිලිව කතා நான் කරනවා. என்ன ஆண்டவருக்கு எப்படி இருந்தேன்? මම ස්වාමීන් වහන්සේට කොහොමද ஆண்டவர் என்னை எப்படி හිටියේ? நடத்தினாரு? ස්වාමීන් වහන්සේ මාව தேவன் කොහොමද எனக்கு எப்படி வாக்கு පවත්වන්නේ? பண்ணினாரு? ස්වාමීන් වහන්සේ அந்த මට දුන්න வாக்கு தத்தம் பண்ணி පොරොන්දුව, இன்னைக்கு எனக்கு 45 வருஷம் ඒ ஆகிவிட்டது. පොරොන්දුව ලබා දීලා අද මට අවුරුදු 45ක් වෙනවා. கர்த்தருடைய செய்கைகளை நினைவுபடுத்துறது மாத்திரமல்ல, ඔව් ස්වාමීන් වහන්සේ කරපු දේවල් இன்னும் සිහිපත් முக்கியமா කරනවා சொல்றாரு පමණක් பாருங்க නෙවෙයි. அடுத்த வசனத்திலே. තව දෙයක් ඉතා උමනාවෙන් කියනවා. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிறதற்கு அப்போதே எனக்கு இருந்த பலன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? අත්වල සනද ලබා දීලා දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමයටපත් කරමු. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன போகாது, வயசு போகாது මේ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේගේ දරුවන්ට වයස යන්නේ නැත්තේ. இல்லையா? முதிர் வயதிலும் ඔහු වයසගේ කාලෙත් கனித்தந்து புஷ்டியாய் செழிப்பாய் இருப்பார்கள். ඔහු නොඳ ආකාරයෙන් සිටිනවා. ஆனா யார் அப்படி இருப்பாங்க? ඒ කවුද ඒ ආකාරයෙන් ඉන්නේ? கர்த்தரை ස්වාමීන් වහන්සේව உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள். උතුම් ලෙස අවංක ලෙස காலேப் என்ன පිළිපදිනවා. சாட்சி சொல்றாருன்னா, කාලෙත් දරන්නා වූ සාක්ෂිය மோசே කුමක්ද? என்னை அனுப்புகிற பொழுது මෝසෙස් මාව යවන විට எத்தனை வயசுல அனுப்புனாரு? ඔව් අවුරුදු කීයෙන්ද சத்தமா යවුනේ? சொல்லுங்க. எத்தனை வயசுல? අවුරුදු කීයෙන්ද? 40 வயசுல. අවුරුදු 40. அவருடைய சாட்சியை பாருங்க. ඔහුගේ සාක්ෂිය அந்த බලන්න. 40 வயதிலே எனக்கு இருந்த பலன், ඒ අවුරුදු 40 මට තිබුණා වූ ශක්තිය தைரியமா சொல்றாரு, ඔහු ධෛර්යම කියනවා. 85 வயசுலும் அதே பலன் எனக்கு இருக்குது. අවුරුදු 85 දී ඒ என் பலன் ශක්තිය குறையவே இல்ல. ඒ ශක්තිය මට අඩු වුණේ அன்னைக்கு නැහැ நான் කියලා. யுத்தம் செய்தேன், එදා මම යුද්ධ කරා. இன்னைக்கு எனக்கு என்ன முடியும்? අදටත් මට මොකක්ද පුළුවන්? 85 வயசுல என்ன செய்ய முடியும்ன்றாரு. අවුරුදු 85 මොකක්ද කරන්න පුළුවන් எங்க நிலைமை කියන්නේ? பரிதாபம் இல்லையா? අපේ අපි ගැන හිතද්දී ஐயோ අපි அங்க දුක வலிக்குதுன்றோம், හිතෙනවා. இங்க வலிக்குதுன்றோம். අරේ රිදෙනවා මෙහෙ முடியலன்றோம். රිදෙනවා මට බෑ කියලා කියනවා. காலேப் 85 வயசுல சொல்றாரு, කාලේ අවුරුදු 85න් කියනවා. 40 வயசுல இருந்த பலன் இன்னும் எனக்கு இருக்கு. අවුරුදු 40 තිබුණා ඒ ශක්තිය දැනටත් මට இப்ப நான் තිබෙනවා எனக்கு කියලා. ஆயுதத்தை தூக்க முடியும். දැන් පවා මට ආයුධයන් යුද්ධ කරන්න இப்ப පුළුවන්. எனக்கு யுத்தம் பண்ண முடியும். දැනුත් මට යුද්ධ කරන්න அதே පුළුවන්. பலன் எனக்கு இருக்கிறது. ඒ ශක්තියම මට තිබෙනවා அப்படி කියලා. சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ல வராருன்னா, ඒක කියලා දැන් ඔව් මොකද්ද කරන් කියන්න வாசிங்க அடுத்த පැමිණෙන්නේ? வசனத்துல. කියවමු. ஆகையால் எதனால? මක් නිසාද? நான் பலனா தான் இருக்கிறேன், මම ශක්තිමත් ලෙස நான் සිටිනවා. உற்சாகமா இருக்கிறேன், මම උද්වේගයෙන් සිටිනවා. எனக்கு எல்லாம் செய்யற பலனும் வல்லமை இருக்கிறது. මට සෑම දෙයක්ම කරන්න நான் පුළුවන් கர்த்தரை ශක්තිය உத்தமமாய் තිබෙනවා. பின்பற்றுகிற ஒரு මක් மனிதன். නිසාද මම උත්තම ලෙස ස්වාමීන් වහන්සේ ஆகையால் පිළිපදින පුද්ගලයෙක්. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரு, அங்கே ஏனாக்கியரு அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரே ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது யோசுவா எப்னோயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை. ஹalleluya. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை அவன் உத்தமமாய் பின்பற்றினபடினால் ස්වාමීන් වහන්සේ උත්තම ලෙස ඔහු நாள் පිළිපැදින மட்டும் නිසා இருக்கிறபடி මේ දවස් எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. එබ්‍රා නුවර ඔහුට අයිති වුණා. எத்தனை பேருக்கு விஷயம் விளங்குது? කේ දෙනෙක්ට මේ කාරණාව පැහැදිලි වෙනවද? காலேப் ஒன்னு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைச்சு பார்க்கிறார். එකක් කාලෙබ් ස්වාමීන් වහන්සේ දුන්න පොරොන්දුව ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினாரா? ස්වාමීන් වහන්සේ ඔහුට දුන්න පොරොන්දුව මොකක්ද? கால் மிதிக்கிற இடத்தை உனக்கு தருவேன், ඔබ පය තබන ස්ථානේ මම ඔබට மலை நாட்டை දෙනවා. உனக்கு தருவேன். අද ප්‍රදේශ මම ඔබට இப்ப ලබා நான் ஆரம்பத்துல දෙනවා. சொன்ன யோசுவா இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு? මේක ඊට පුරාණ කාලයේ කියපු දේ දැන් යෝෂුවා මොකක්ද කරන්නේ? என்ன செஞ்சிட்டு இருக்காரு? මොකක්ද කරමින් ඉන්නේ? மறந்துட்டீங்களா?
අමතක 14ாம் அதிகாரத்துல யோசுவா என்ன வேலை செய்யறாரு இப்ப? දැන් 14 වෙනි පරිච්ඡේදයේ යොෂුවා මොකක්ද කරන්නේ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ඊශ්‍රායල් கானான் ජනතාවට பட்டணத்தை தேசத்தை பிரித்து கொடுக்கிறாரு. කානන් දේශ උන්ට වෙන් කර දෙනවා. ஹalleluya. இப்ப காலேப் என்னத்தை கேக்குறாரு? දැන් කාලේ පිල්ලන්නේ මොකක්ද? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ස්වාමීන් වහන්සේ කියලා තිබෙනවා அதன்படியாக ඒ ආකාරයෙන් எனக்கு எந்த நாட்டை தாங்க, මට කොයි නුවර දෙන්නද කියලාද? எந்த நாட்டை தாங்க? කොයි නුවරද ඔහු ඉල්ලන්නේ? நம்ம எங்கேயாவது மலையில ஏறி வீடு கட்ட விரும்புவோமா? අපි කොහේ හරි කන්දක උඩ ගෙයක් හදන්න අපි කැමති වෙනවද? என்ன விரும்புவோம்? අපි මොකකටද කැමති වෙන්නේ? ஃப்ளாட்டான இடமா இருந்தா நல்லம், සමතල භූමියක් නම් හොඳයි. லேசா இருக்கும், අපිට வசதியா இருக்கும், අපිට පහසුයි. கஷ்டப்பட்டு ஏற தேவையில்ல. අපිට අමාරුවෙන් නගින්නට ඕනේ නෑ. ஆமென். ආමේන්. ஏறுறது கஷ்டமா இருக்கா? නගින්නට අමාරුයිද? ஹalleluya. හලෙලූයා. எத்தனை பேர் சொல்றீங்க? කී දෙනෙක් කියනවද? சேர்ச்சுக்கு வரும்போது ஐயோ கொஞ்சம் படி கூடிருச்சு கஷ்டமா இருக்குது. කී දෙනෙක් කියනවද දේවයන් වහන්සේගේ අභිමුඛයට එනකොට දැන් පඩිපල් ටිකක් වැඩි මට අමාරුයි කියලා? 85 வயசு தாத்தா என்னத்தை கேக்குறாரு? 85 වෙනි සීයා මොකක්ද ඉල්ලන්නේ? எனக்கு என்ன வேணும்? මට මොකක්ද ඕනේ? மலை நாடு. කඳු ප්‍රදේශය. அது மாத்திரம் அங்க யார் இருக்கிறாங்க? ඒ විතරක් නෙමෙයි ඒ කවුද ඉන්නේ? நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. ඒ විරුද්ධකාරයන් ගොඩක් ඉන්නවා. ஹalleluya. හලෙලූයා. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால ස්වාමීන් වහන්සේ මාත් සමග සිටින නිසා நான் என்ன செய்வேன்? මම මොකක්ද நீங்க කරන්නේ? எனக்கு மலை நாட்டை தந்தா මට ඒ කඳු அந்த மலை ප්‍රදේශය நாட்டுல போயிட்டு ඒ කඳු அங்க ප්‍රදේශයේ இருக்கிற எல்லா எதிரிகளையும் யாரு துரத்துவா? ඒ ඉන්නා වූ සෑම විරුද්ධකාරයෙක්ද මම මොකක්ද කරන්නේ? நான் துரத்துறேன். මම ඔවුන් වේලවනවා. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ல கஷ்டமானது 85 வயசுள்ளவர் சொல்றாரு. අද තරුණයන් කියන්නේ පැකිලෙන්දේ 85 இன்னைக்கு என்ன தேடுவாங்க வாலிப பிள்ளைகள்? අද எங்க லேசா இருக்கு, எங்க இலகுவா இருக்குது, කොහෙද පාස් ஐயோ கஷ்டப்பட முடியாது. අයියෝ මට දුක් විඳින්නට බෑ. பாருங்க, ஆண்டவர் உத்தமமாவை பின்பற்றுகிறவர்களுக்கு නමුත් ස්වාමීන් වහන්සේ උතුම් ලෙස පිළිපදින්නා වූ අය ஆண்டவரோட பலத்தை கொடுக்கறாருன்னு எத்தனை பேர் ස්වාමීන් වහන්සේගේ බලය ඔහු දෙනවද නැද්ද? தாராரா? දෙනවද? நிறைய பேருக்கு தரல போல. බොහෝ அப்ப உண்மை உத்தமமா இல்ல போல. එහෙනම් ඔබලා ஹalleluya. උතුම් ලෙස நான் නැති காலேபுட சாட்சி அதுதான். මේ කාලබ්ගේ நான் සාක්ෂි கர்த்தரை මේක තමයි. உத்தமமாய் பின்பற்றுகிறபடினால் ස්වාමීන් වහන්සේ උසස් 40 வயசுல இருந்த பல අවුරුදු 40 තිබුණා ඒ ශක්තිය 85 வயசுல இருக்குது. 85 වෙනි වයසේ அன்னைக்கு யுத்தம் பண்ணினேன், මම එදත් යුද්ධ இன்னைக்கு என்னை කෙරුවා. விட்டு பாரு, අදත් මාව மலை ඇතැල්ලා மேல ஏத்தி பாரு, ඔබ මාව කන්ද උඩට அந்த යවලා எதிரிகள் බලන්න. மத்தியில என்னை விட்டு பாரு, ඒ විරෝධකාරයන් මැදේ මාව තබලා எல்லாரையும் බලන්න. நான் துரத்திடுவேன். හැමෝම මම එලවනවා. அந்த பலன் எனக்கு ඒ இருக்குது. ශක්තිය මට තිබෙනවා. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මාව அவருடைய மாம்ச பலத்தை மட்டும் பேசல, ඔව් මාංශ அவர் බලය சொல்றாரு, அந்த பலத்தை தந்தது யாரு? ඒ බලය දුන්නේ කවුද? சொல்லுங்க, யாரு தந்தா? කවුද ඒ බලය கர்த்தர் දුන්නේ? தந்தாரு. ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ මාව සමග සිටිනවා. நான் மலை நாட்டத்தா, ඒ அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னை குறித்து. ඒක තමයි ස්වාමීන් වහන්සේගේ அங்க පොරොන්දුව இருக்கிற මාව எதிரி எல்லாம் උදෙසා. நான் துரத்துறேன். ඒ විරුද්ධ කරුණව මම පලා அங்க හරිනවා. நான் போய் கிளியர் பண்றேன். ඒ මම ගිල පිරිසිදු කරන්නම්. ஆமென். ආමේන්. சர்ச்சுக்குள்ள ஏதாவது ஊழியம் செய்து புல்பிட்டுக்குள்ள ஏறி நிக்கிறனா லேசு. ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ යම් කිසි සේවයක් කරනවා නම් ඒක පහසුයි. ஆமென். ආමේන්. கொஞ்சம் அதை உற்சாகமா பெலமா சொல்லுங்க. இல்லையா, சர்ச்சுக்குள்ள ஏதாவது புல்பிட்ல ஏறி நிக்கிறனா லேசா இருக்கும். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ යම් කිසි සේවයක් කරනවා නම් මේක පහසුයි. எங்கேயாவது விசிட்டிங் போறீங்களா? ඔබ විසිටින් යනවද? எங்கேயாவது எஸ்டேட் பவுல பேர் ஊழியம் செய்றீங்களா? ඔබ වතු ප්‍රදේශයට ගිහලා ඒක සේවයක් කරනවද? ஐயோ இயலாது. අනේ මට ஐயோ බෑ. கஷ்டம். අනේ මට අමාරුයි. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. காலேப் என்னத்தை கேக்குறாரு? කාලෙ මොකක්ද ඉල්ලන්නේ? மலை நாட்டை தாங்க, මට කඳු ප්‍රදේශයේ நான் போறேன். මම යන්න. எதிரியை துரத்துறேன், විරුද්ධ කරුණ அந்த පලා இடத்துல හරින්න. யுத்தம் பண்றேன். මම ඒ ස්ථානයේදී යුද්ධ කරන්න. ஹalleluya. හලෙලූයා. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ස්වාමීන් වහන්සේ அவன் கர்த்தரை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றினபடியால் ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ඉතා පැහැදිලිව කියනවා. கர்த்தர் அவனோடு கூட උතුම් இருந்தார். ලෙස ස්වාමීන් වහන්සේ පිළිබඳ නිසා ஆண்டவர் அவனோடு இருந்தார், සිටියා. அவனை பலப்படுத்தினார், ඔහුව බලවත් කළා. அவனை ஆசீர்வதித்தார், ඔහුව ආශිර්වාද அவனை කළා. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ස්වාමීන් වහන්සේ දුන්න පොරොන්දු அவன் ඉෂ්ට கால் மிதிக்கிற කළා. இடத்தை தேவன் கொடுத்தாரு. ඔහු පය තබ ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේ උරුම කරලා அவனுக்கு දුන්නා. மட்டுமல்ல, ඔහුට විතරක් නෙවෙයි அவனுடைய அந்த உண்மையும் உத்தமமும் ඔහුගේ අවංකකම හා උතුම්කම அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. ඔහුට විතරක් ඒ ආශිර්වාදය ගෙන දුන්නේ. யாருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போனது? කාටද ඒ ආශිර්වාදය சத்தமா ගියේ? சொல்லுங்க, யாருக்கு போனது? කාටද ඒ ආශිර්වාදය சத்தமா ගියේ? சொல்லுங்க, யாருக்கு போனது? කාටද ඒ ආශිර්වාදය பிள்ளைகளுக்கு. ලැබුණේ? ඔහුගේ දරුවන්ටද? பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? ඔහුගේ දරුවන් ආශිර්වාදින් கையை வைத்து சொல்லுங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? දරුවන් ආශිර්වාදින් பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? දරුවන් යහපත් ලෙස ඉන්න ඕනේද? ஆமென். ආමේන්. அதுக்கு நம்ம படிப்பை கொடுக்கிறது நல்லது, ඒකට අපේ ඉගෙනීම ලබා දෙන එක நல்ல යහපත්. சத்தான சாப்பாடு கொடுக்கிறது நல்லது, පෝෂදායක ආහාර ලබා දෙන එක நல்ல යහපත්. வஸ்திரங்களை கொடுக்கிறது நல்லது. හොඳ ඇඳුම් පැළඳුම් ලබා දෙන එක යහපත්. அது எல்லாவற்றுக்கும் மேலாக ඒට වඩා நீங்க முன்மாதிரியான ஒரு பெற்றோராக, ඔබ ඔවුන් ඉදිරියේදී යහපත් பரிசுத்தம் දෙමව්පියන් உள்ளவர்களாக, ලෙසට, ශුද්ධ දෙමව්පියන් உண்மை ලෙසට, உள்ளவர்களாக, අවංක දෙමව්පියන් அவருடைய ලෙසට, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ඔහුගේ වචන වලට කීකරු වෙන්නව நீங்க දෙමව්පියන් இருப்பீங்களா ලෙසට இருந்தா ඔබ ඉන්නවා නම් நிச்சயமாக
අනිවාර්යෙන්ම இந்த உங்களுக்கு கூடாக அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு கடந்து ඔබ තුලින් ඒ ආශිර්වාදය ඔබගේ දරුවන්ටද හිමි වෙනවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා.